இந்த ஆங்கில புத்தாண்டு நாளானது ஒரு புதன்கிழமை நாளிலே பிறக்கிறது. அதுவும் குறிப்பா கன்னி லக்னத்திலே பிறக்கிறது அப்படின்னு சொல்றா. இந்த கன்யா லக்னம் என்பது புதனுடைய லக்னமாக அமைகிறது. இதுபோக அந்த நாளும் புதன்கிழமை நாளாக அமைந்திருப்பதால் அந்த வீட்டு பெண்களுக்கு நம்ம அந்த பச்சை நிறத்துல புடவை வாங்கி தரணும். அதுபோக மாமன்மார்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும்னு சொல்றா. ஏன்னா இந்த புதன் அப்படிங்கிற கிரகத்தை தான் தாய் மாமனுக்குரிய கிரகமாகவே சொல்வார்கள். ஆக தாய் மாமா எங்க இருக்காரோ அவருக்கு பார்த்து போய் நமஸ்காரத்தை பண்ணிட்டு அவருக்குரிய மரியாதையை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களே, இதெல்லாம் நிஜம்தானா? இதிலே ஜோதிட ரீதியாக உண்மை என்பது இருக்கிறதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக இதிலே அணு அளவும் உண்மை என்பது இல்லை என்பதுதான். இது போன்ற ஒரு கருத்துக்கள் ஒவ்வொரு வருஷமுமே ஏதோ ஒன்று பரப்பப்பட்டு வருகிறது. ஒரு நியூ இயர், அதாவது ஆங்கில புத்தாண்டு பிறக்க போதுன்னு சொன்னா ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னதாகவே இது போன்ற பேச்சுக்கள் துவங்கி விடுகின்றன. இது யாரோ எங்கேயோ இதை ஒண்ணு கிளப்பி விடுறா, அதை வச்சுண்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா. அது பிரம்மாண்டமா பரவி போயிடுறது. பொதுவா வீட்டுல பிறந்த பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வீட்டு பெண்கள் அவர்கள் திருமணமாகி சென்றிருந்தால் கூட அவர்களுக்கு வருடந்தோறும் புடவை வாங்கி கொடுப்பதில் எந்த தவறும் இல்லையே. ஆனா இதை பச்சை புடவை தான் வாங்கி தரணும், அதுவும் இங்கிலீஷ் நியூ இயர் அன்னைக்கு தான், ஆங்கில புத்தாண்டு அன்றைக்குத்தான் வாங்கி தர வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. ஒரு பொங்கல் சீரா நீங்க கொண்டு போய் கொடுக்கலாம், அல்லது ஒரு தீபாவளிக்கு வாங்கி போய் தரலாம், அல்லது அவருடைய பிறந்த நாள் பரிசாக கூட நீங்கள் தரலாம். எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் தரலாம். ஒவ்வொரு வருடமுமே ஒவ்வொரு வருடம் ஏன் எப்பெல்லாம் இந்த பொண்ணு அவங்க மாமியார் வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு போறாங்களோ, பிறந்த வீட்டிற்கு வந்து விட்டு செல்லும் பொழுது அந்த பெண்ணிற்கு நாம் கை நிறைய வாரி தருவதிலே எந்த தவறும் இல்லையே. அது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரா, நம்ம என்ன வேணா கொடுத்து அனுப்பலாமே. இதை அன்னைக்குத்தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே. இது ஆங்கில புத்தாண்டினை முன்னிறுத்தி செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை.